இந்த மாதிரி என்னைக்காவது நீங்களும் நினைச்சதுண்டா? ஏன்னா நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கவே பிடிக்கல, இந்தியாவே வேண்டாம், எங்கேயாவது வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், ஏன்டா இங்கே வந்து பிறந்தோன் இருக்கு, இந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படியும் விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை அப்படியே விட்டுருங்க, அதை மாற்ற முடியாது. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்போம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் எங்கெங்கயோ போய் ஆண்டான், கப்பலில் போய் அந்த நாட்டை பிடிச்சான், இந்த நாட்டை பிடிச்சான், மரம் ஏறினான், மண்ணு வெட்டினான் அப்படின்னு. ஆனால் அவனால இந்தியாவுக்குள்ள அந்த நேரத்தில் ஒன்றும் வந்து நட முடியல. ஏன்னா இந்த கிரேட் அசோகா, டெல்லி சுல்தான், இந்த மாதிரி பல பேர் இந்தியாவுக்கு இரும்பு தூண் மாதிரி நின்று வந்தவங்களை விரட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களால கூட வர முடியாத ஒரு இடம் இருக்கு, அதுதான் நம்ம தமிழ்நாடு. இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது முகலாயர் ஆட்சி செஞ்சது, இது டெல்லி சுல்தான் ஆட்சி செஞ்சது, இது அசோகர் ஆட்சி செஞ்சது. இதுல தமிழ்நாடு மட்டும் எம்டியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருந்தவங்க சேர சோழ பாண்டியர்கள்.